9th standard chapter 5 coordinate geometry la exercise 5.5 la 7th sum. If 3 by 2 comma 5 7 comma minus 9 by 2 13 by 2 comma minus 13 by 2 or the midpoints of the sides of a triangle. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிளோடைய மிட் பாயிண்ட்ஸை தான் இது எல்லாமே சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தென் ஃபைண்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ அப்படின்னா சென்ட்ராய்டுனா என்ன அர்த்தம்? இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன், இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன், அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்டராக வரும். ஸோ அப்படி சென்டராக வர்றது தான் என்னென்ன, இந்த மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி வர்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு. அப்படின்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு ஃபார்முலாவை போட்டுடலாம். ஸோ அப்போ சென்ட்ராய்டு தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா நடுப்புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க, முக்கோணத்துடைய நடுப்புள்ளிகளை கொடுத்துட்டு அந்த முக்கோணத்துடைய நடுக்கோட்டு சந்தி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் நடுப்புள்ளிகளை இணைக்கும் போது கிடைக்கக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுக்கோட்டு சந்தி. அப்போ நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுக்கோட்டு சந்திக்கு என்ன ஃபார்முலாவோ அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 + x2 + x3 by 3, y1 + y2 + y3 by 3. ஓகேங்களா? ஸோ இப்போது இதுதான் முதல்ல வரது எல்லாமே x வேல்யூ, ரெண்டாவதாக வரது y வேல்யூ. ஸோ அப்போ அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே என்ன இருக்குது 3/2. அடுத்தது இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ சிம்பிளோடு அப்படியே எடுத்துக்கோங்க 7. அடுத்தது இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13/2 ஹோல் டிவைடட் பை இந்த பையை போட்டாச்சு, 3 அப்படியே எடுத்து போட்டுருங்க. அதே மாதிரி y1 y2 y3னா ரெண்டாவதாக வர்றது. ஸோ 5 ரெண்டாவதாக வரக்கூடிய வேல்யூ என்ன சிம்பிளோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே -13/2 ஹோல் டிவைடட் பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? இப்போ கீழே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போது நீங்கள் இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்குது, கீழே ஒரே மாதிரியே இருக்குது, நான் முதல்ல இதை ரெண்டுத்தையும் முடிச்சிடுறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை மொத்தமாக நான் சேர்த்து ஒரே பகுதியாக ஒரே டினாமினேட்டராக வச்சு பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் காமன் டினாமினேட்டர், பொதுவான டினாமினேட்டர் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2. ஏன்னா இதுக்கும் 2 இதுக்கும் 2, இதை 2ஆக மாற்ற முடியும். எப்படின்னா 1 2s are 2. அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கேயும் என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 2ன்னு இருக்கிறதுனால இங்கே மேலே என்ன இருக்குதோ அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் 7 2s are என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 14. இங்கே ஆல்ரெடி 2ன்னு இருக்கிறதுனால மேலே இருக்கிற 13 அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே ஹோல் டிவைடட் பை 3 மறந்துடாதீங்க. ஸோ கம்மாவை இதுக்கு நேராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குது 2 இருக்குது 2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக காமன் டினாமினேட்டர் பொதுவான பகுதி என்னவாக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2. இங்கே மட்டும் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ அதே மாதிரி மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10. இங்கே ஆல்ரெடி கீழே 2ன்னு இருக்கிறதுனால மேலே இருக்கிற -9 அப்படியே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே கீழே 2 ஆல்ரெடி இருக்கிறதுனால -13ன்றதை எடுத்துக்கோங்க. ஹோல் டிவைடட் பை 3. ஸோ இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர். ஓகேங்களா? ஸோ இப்போது 14 + 13 என்ன வரும்? 14 + 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 17. 17 + 13 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 30. அல்லது 4 + 3 7, 7 + 3 10, ரிமைண்டர் 1. எப்படி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடட் பை இந்த 2 இருக்குதுங்களா, இந்த 2 இந்த 3 என்ன ஆகும்னா இந்த 2 கீழே இறங்கும். விச் மீன்ஸ் இதை ரெசிப்ரோக்கில் எடுக்கும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 2 இந்த 3யோடு சேர்த்து எடுத்து எழுதுங்க. சேர்த்து எடுத்து எழுதுறேன்னா 23ன்னு எழுதக்கூடாது. ஜஸ்ட் இந்த 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணி. ரீசன் என்னென்னா பையில் 3 இருக்குதுங்களா அப்படின்னா 3/1. அப்போ இது தலைகீழே வரும்போது என்ன வரும் 1/3. இங்கே ஆல்ரெடி கீழே என்ன இருக்குது 2. அப்போ இந்த 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எடுத்து போட்டுருங்க. இப்போ இங்கே பாருங்கள் 10ல் 9 போச்சுன்னா 1 அப்படியும் பண்ணலாம், இல்லை நான் ஒரே சிம்பிள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ 13ல் 9 இது ரெண்டும் ஒரே சிம்பிள் அப்படின்னாலும் சரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 10ல் 9 போச்சுன்னா 1 என்ன 1 +1 மீதி என்ன இருக்குது -13. 13ல் 1 போச்சுன்னா 12, பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது. ஸோ டிவைடட் பை திரும்பவும் இங்கே என்ன ஆகும் இந்த 2வும் 3யும் கீழே இறங்குறதுனால மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 5s are 30. இது பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படியே போட்டுருங்க. 2 6 are 12. ஸோ
அதே சென்ட்ராய்டு ஃபார்முலா தான். ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராக்ஷனில் வரும்போது, பின்னத்தில் வரும்போது அதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை, அதாவது காமன் டினாமினேட்டர், எல்சியம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த மீசியமாவை எடுத்து பயன்படுத்தி போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த ஃபைனல் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.